My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. 12th முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஜினியரிங் போறதாக இருந்தா தலை சிறந்த இன்ஜினியரிங் காலேஜஸ் சூஸ் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழிதான் இந்த ஜோசா கவுன்சிலிங். அது என்ன சார் ஜோசா கவுன்சிலிங்? JEE மெயின்ஸ் அண்ட் JEE அட்வான்ஸ்ட். JEE அட்வான்ஸ்ட் அண்ட் மெயின்ஸ் ரெண்டு கிளியர் பண்ண மாணவர்கள் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய IITs, NITs, IIITs அண்ட் சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இன்ஜினியரிங் படிக்கணும்னா இந்த ஜாயிண்ட் கவுன்சிலிங்ல தான், அதாவது ஜோசா கவுன்சிலிங்ல தான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ இந்த ஜோசா கவுன்சிலிங்னா என்ன? இது ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. இதுல சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றது, ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது, இந்த கவுன்சிலிங்ல ப்ராசஸ் எப்படி நடக்க போகுது, நம்மளுடைய சாய்ஸ் ஃபில்லிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது எல்லாத்தையும் அண்ட் சரியான சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி சூஸ் பண்றது, எப்படி அதை நம்ம ஃபைனலைஸ் பண்றது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நிறைய பேர் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல செய்யக்கூடிய ஒரு சில மிஸ்டேக்ஸ் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை, நல்ல காலேஜ்ல நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த மிஸ்டேக்ஸ்னால மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸையும் நான் இதுல ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்திருக்கீங்க, இப்பதான் நம்ம சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரிலேட்டடாக, மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக இனி வருகிற நாட்களில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போறோம். அந்த வீடியோஸ் எல்லாம் டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வித்அவுட் வேஸ்டிங் டைம் ஜோசா கவுன்சிலிங் பத்தின முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். இந்தியா ஃபுல்லா 23 IITs, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ் இருக்கு. அந்த 23 IITs இந்த ஜோசா கவுன்சிலிங் கீழே வருது. அதே மாதிரி 31 NITs இந்த கவுன்சிலிங் கீழே வராங்க. அண்ட் 26 IIITs இந்த கவுன்சிலிங் கீழே வராங்க. அது மட்டும் இல்ல 56 சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதுல வராங்க. அது மட்டும் இல்ல இந்த ஆண்டுல இருந்து நமக்கு IISCயும் இதே ஜோசா கவுன்சிலிங் கீழே வராங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் ஷெடியூலை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆல்ரெடி டீடைல் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நமக்கு 1ஆம் தேதி ஜூன் 1 JEE அட்வான்ஸ் உடைய ரிசல்ட் வருது இல்லைங்களா? எல்லா வருஷமும் அட்வான்ஸ் ரிசல்ட் வந்து அடுத்த நாள்ல இருந்து ஜோசா கவுன்சிலிங் உடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நமக்கு வந்து ஜூன் 2ல இருந்து அதே மாதிரி ஜூன் 11 வரைக்கும் நமக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணலாம். ஜூன் 8ஆம் தேதியே நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டினுடைய மார்க் ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது 8ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய சாய்ஸஸை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது, மார்க் ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். அந்த ரிசல்ட் உங்களுக்கு ஓகேவாங்கிறத பாருங்க. ஒருவேளை அதுல ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல 3 ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்க சாய்ஸஸை நீங்க ரீஎடிட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல நீங்க மாற்ற வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கை ப்ராப்பரா பண்ணணும். செகண்ட் மார்க் ரிசல்ட்டும் விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைனல் ரிசல்ட் வரப்போகுது. ரவுண்ட் 1 சீட் அலாட்மெண்ட் வந்து ஜூன் 13ஆம் தேதி வரும். சரிங்களா? அதுல இருந்து நம்ம வந்து ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் அப்லோட், ப்ரீ அப்லோட் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேலேயே டைம் கொடுத்துருக்காங்க. ஜூன் 26 வரைக்கும் நம்ம டைம் இருக்கும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 5 ரவுண்ட் நடக்க போகுதுங்க. இந்த 5th ரவுண்டுக்கு தான் IITக்கு வந்து ஃபைனல். அந்த 5th ரவுண்ட்லயும் அன்ஃபில்டு சீட் இருந்துச்சுன்னா செகண்ட் அடுத்த ரவுண்டுக்கு போகும். அண்ட் இந்த ஜோசா கவுன்சிலிங்ல ஃபுல்லாவே சீட் ஃபில் ஆகல, அன்ஃபில்டா இருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து CSAB கவுன்சிலிங்க்கு ஸ்பெஷல் ரவுண்ட்ஸ்க்கு கொண்டு போவாங்க. பெரும்பாலும் NITs அண்ட் IIITsல ஒரு சில சீட் வந்து உங்களுக்கு CSABல வரும். சரிங்க? இந்த ஷெடியூலுடைய இதுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்ன பண்ண போறோம் அப்படின்னா josa.nic.in இந்த வெப்சைட்ல தான் டீடைல் இருக்கு. எல்லா அஃபிஷியல் ப்ராசஸும் இதெல்லாம் பண்ண போறோம். உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஃபில் பண்ண போறீங்க. இந்த சாய்ஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முக்கியமா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ட்ரீம் ஃபர்ஸ்ட், ரியலிஸ்டிக் செகண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் பாருங்க. அதாவது நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு காலேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அல்லது உங்களுடைய மார்க்கு எனக்கெல்லாம் இந்த காலேஜ் கிடைக்காது அப்படின்னு நீங்களே ஒரு மனசுல ஒரு எண்ணம் வச்சிருப்பீங்கல்ல, உங்களுடைய பர்சன்டேஜ், உங்களுடைய ரேங்க் எதுவா வேணா இருக்கலாம். அந்த ரேங்க்குக்கு, என்னுடைய ரேங்க்குக்கு லாஸ்ட் இயர் ட்ரெண்டை வச்சு பார்க்கும்போது IIT மெட்ராஸோ அல்லது IIT டெல்லியோ எனக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த காலேஜ் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அதாவது அந்த காலேஜ்ல அந்த டிபார்ட்மெண்ட் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். அடுத்ததா செகண்ட் லேயர் ஆஃப் சாய்ஸஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்க மார்க்கு கிடைச்சா நல்லா இருக்கும், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய காலேஜஸ் செகண்ட் ரேஞ்சில் வச்சுக்கோங்க. அடுத்ததா தேர்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்து சேஃபர் சைடு ரேஞ்ச். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட், ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், இந்த 2 லேயர்லயுமே எனக்கு ஒரு வேலை சீட்டு கிடைக்காம போயிடுச்சுன்னா நான் இந்த ரவுண்டை விட்டு அடுத்த ரவுண்டுக்கு போகக்கூடாது. இந்த ரவுண்ட்லயே எனக்கு ஒரு சீட்டை நான் செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய மார்க்கை விட கம்மியான ரேங்க்ல இருப்பாங்க இல்லையா, கம்மியான மார்க்ல சீட்டு கிடைச்சிருக்கும்ல லாஸ்ட் இயர்ஸ்ல, அந்த மாதிரியான காலேஜஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் செகண்ட், தேர்ட் லேயர்ல நீங்க வந்து வைத்துக்கொள்ளணும்.
புரியுற மாதிரி சொல்றேன், இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன். உங்களுடைய ரேங்க்குக்கு ஒருவேளை ஐஐடி மெட்ராஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுன்னா அது ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஐஐடி மெட்ராஸ்ல வேற ஏதாவது கோர்சஸ், வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்காதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான சில காலேஜஸ் முன்னாடி வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஃபியூ சாய்ஸஸ், நீங்க எவ்வளவு சாய்ஸ் வேணா கொடுக்கலாம். செகண்ட் லேயர்ல நீங்க உங்களுடைய ரேங்க்குக்கு லாஸ்ட் இயர் ட்ரெண்டை வச்சு பார்க்கும்போது ஓகே இந்த காலேஜ்ல இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது செகண்ட் லேயர். தேர்ட் லேயர் அப்படிங்கிறது உறுதியா புதுசா ஆரம்பிச்ச ஐஐடிஸ் அல்லது லீஸ்ட் ப்ரிஃபர்ட் ஐஐடிஸ் அந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸை கூட நீங்க உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம் டு பி ஆன் சேஃபர் சைட். ஓகேங்களா, நீங்க ஆல்வேஸ் நீங்க வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சாலும் அதுல இருந்து நீங்க அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது பண்ணலாம். அதாவது அதுல வந்து ஸ்லைட் பண்ணலாம் அல்லது ஃப்ளோட் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதை நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு 3 ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். அக்செப்ட் அண்ட் ஃப்ரீஸ், அக்செப்ட் அண்ட் ஃப்ளோட், அக்செப்ட் அண்ட் ஸ்லைட். இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். அக்செப்ட் அண்ட் ஃப்ரீஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்திருக்கிற காலேஜ் 100% யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட், எனக்கு ஓகே இந்த காலேஜ்ல இந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு கிடைச்சது, ரிசல்ட் எனக்கு ஓகே, நான் அதுல ஜாயின் பண்ண ரெடியா இருக்கிறேன் அப்படின்னா மட்டும் ஃப்ரீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. இதுல வந்து அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது பண்ண முடியாது. அண்ட் இதுதான் உங்களுடைய ஃபைனல் டிசிஷனா இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து அக்செப்ட் அண்ட் ஃப்ரீஸ். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஃப்ளோட். இந்த ஃப்ளோட் அப்படிங்கிறது என்னன்னா, எனக்கு காலேஜ் நீங்க கொடுத்துட்டீங்க, ஓகே ஹாப்பி, பட் ஸ்டில் எனக்கு நான் போட்டிருக்கிற சாய்ஸஸ், நீங்க ஒரு 150 சாய்ஸஸ் போட்டிருக்கீங்க, 80th சாய்ஸ்ல நீங்க போட்ட காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஒருத்தருக்கு ஒரு காலேஜ்ல ஒரு டிபார்ட்மெண்ட் தான் கொடுப்பாங்க, ஒரு ரிசல்ட் தான் வரும், நிறைய காலேஜ் எல்லாம் வராது, ஸோ ஒன்று தான் வரப்போகுது. அந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு ஓகே, பட் ஸ்டில் அதை விட மேல இருக்கக்கூடிய, அதாவது 80வது சாய்ஸ் உங்களுக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மீதம் இருக்கக்கூடிய 79 சாய்ஸ்ல எது கிடைச்சாலும் எனக்கு ஓகே அப்படின்னா நீங்க ஃப்ளோட் அப்படிங்கறத கொடுக்கலாம். சரிங்களா, புரியும்னு நினைக்கிறேன். சோ இதுல வந்து சீட்டும் டிபார்ட்மெண்ட்டும் மாறலாம், காலேஜும் மாறலாம். இதான் இந்த ஃப்ளோட்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்லைடு. ஸ்லைடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து கிடைச்சிருக்கிற காலேஜ் வந்து ஓகே, இதே காலேஜ்லயே வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் இருக்கா. சோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த சேம் இன்ஸ்டிடியூஷன்ல வேற பிரான்ச்சஸ், உதாரணத்துக்கு ஒருவேளை உங்களுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஐஐடில அல்லது என்ஐடில மேபி உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடைச்சிருக்கு, அது ட்ரிபிள் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேல ஆசை இருக்கு அல்லது இசி மேல ஆசை இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்லைட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. சேம் காலேஜ் ஆனா அதுல வேற ஏதாவது ஒரு பிரான்ச், வேற பிரான்ச் நீங்க கொடுத்துருக்கிற சாய்ஸஸ் பேஸ் பண்ணி. சரிங்களா, சோ அப்போ இதுதான் இந்த இடத்துல காலேஜ்ங்கிறது சேஞ்ச் ஆகாது, ஆனா உங்களோட இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே அதே இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க இருப்பீங்க, பட் வேற டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வரலாம். சரிங்களா, சோ இது வந்து ரொம்ப லோவர் ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஐ கேன் நாட் சே இது வந்து ரொம்ப பெரிய ஹை ரிஸ்க் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். நீங்க சாய்ஸ் லிஸ்ட்டை கரெக்டா ப்ராப்பரா போட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஓகேவா தான் இருக்கும். சரிங்களா, ஸ்டூடெண்ட் செய்யக்கூடிய மிக முக்கியமான மிஸ்டேக்ஸ் என்ன ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட், நாட் லாக்கிங் சாய்ஸஸ் பிஃபோர் டெட்லைன். அதாவது உங்களுக்கு சாய்ஸ் லாக் பண்றதுக்கு ஒரு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த டைம்ல லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணலன்னா என்ன சார் ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். பெரிய பயப்படுற மாதிரியான விஷயம் கிடையாது. பட் as an engineering graduate, we are going to be an engineering graduate, so கொஞ்சம் ப்ரொஃபஷனலா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. லாக் பண்ணிடுங்க. சரிங்களா, செகண்ட் மிஸ்டேக், ஃபில்லிங் டூ ஃபியூ சாய்ஸஸ். அதாவது ரொம்ப கம்மியான சாய்ஸஸ் ஃபில் பண்றது. நல்ல ரேங்க் இருக்கு என்கிட்ட, அல்லது என்னுடைய ரேங்க் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, எனக்கு வந்து சீட் கிடைக்காத மாதிரி இருக்கு, ஐஐடி எல்லாம் எனக்கு கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டு எல்லா ஐஐடியும் விட்டுட்டு டைரக்டா என்ஐடிஸ் மட்டும் போடுறது, அல்லது ட்ரிபிள் ஐடிஸ் மட்டும் போடுறது, அல்லது ஸ்பெசிபிக்கா லொகேஷன் ஸ்பெசிபிக்கா எனக்கு வந்து இந்த காலேஜ்ல படிக்கணுங்கிறதுக்காக தான் நான் நீட் எழுதுனேன், ஜேடபிள்யூ எழுதுனேன், அல்லது நான் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ல தான் ஃபோக்கஸ் பண்றேன், இந்த ஊருக்குலாம் நான் போக மாட்டேன். அந்த மாதிரி உங்களுக்கு சில ப்ரிஃபரன்சஸ் அப்படிங்கிறது இருக்கும், சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் பேஸ் பண்ணி சாய்ஸஸ் லிமிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். அதனால நிறைய சாய்ஸஸ் போடுங்க டு பி ஆன் சேஃபர் சைட். இப்போ நீங்க ஆல்வேஸ் உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு, ஃப்ளோட் இருக்கு, ஸ்லைட் இருக்கு, அந்த மாதிரி 2 விஷயங்களை நீங்க யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா மேல ஆல்வேஸ் உள்ள வந்துக்கலாம். மார்க் ரிசல்ட் தவிர்த்துட்டு நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சாய்ஸஸ் ஆர்டர் கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். மூன்றாவது காமன் மிஸ்டேக் என்னன்னா, இக்னோரிங் ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட் எக்ஸ்பைரி. ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட் வந்து மார்ச் 31, 2026 எக்ஸ்பயர் ஆகியிருக்கும். சர்டிபிகேட் அப்லோட் பண்ணும்போது நிறைய பேர் அதே பழைய சர்டிபிகேட்டை திரும்பவும் அப்லோட் பண்ணுவாங்க.
அண்ட் at the time of verification certificate will be invalid. ஏன்னா அது வேலிடிட்டி முடிஞ்சிருக்கும். ஸோ உங்களுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட் வாட் எவர் த கேட்டகரி, இடபிள்யூஎஸ் இருந்தாலும் சரி, ஓபிசியா இருந்தாலும் சரி, உங்க கேட்டகரி சர்டிஃபிகேட்னுடைய வேலிடிட்டியை செக் பண்ணிக்கோங்க. அந்த வேலிடிட்டி அப்படிங்கிறது இப்போ லைவ்ல இருக்கும். அதாவது நீங்க April 1st 2026க்கு அப்புறம் எடுத்திருக்கக்கூடிய எந்த சர்டிபிகேட்டா இருந்தாலும் அது வேலிடா இருக்கும். ஒரு வருஷத்துக்கு அது வேலிடா இருக்கும். ஸோ அதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான மிஸ்டேக்னு சொல்லி கேட்டீங்கன்னா மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டெட்லைன். அதாவது உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க. அதாவது இன்கேஸ் இஃப் தெர் ஆர் எனி queries in the uploaded documents, நீங்க ப்ரீ அப்லோட் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. அடிக்கடி மெயிலை செக் பண்ணுங்க. ஏன்னா கம்யூனிகேஷன் ஃபோன் பண்ணிலாம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஸோ மெயில் கம்யூனிகேஷன் தான் இருக்கும். அதை நீங்க அடிக்கடி செக் பண்ணுங்க. டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கரெக்டான ஸ்டாண்டர்ட்ல, கரெக்டான ஃபார்மேட்ல, கரெக்டான சைஸ்ல தெளிவா அனுப்புங்க. ஸ்கேன் பண்ணும்போது அதெல்லாம் தெளிவா விசிபிளா இருக்காங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு அனுப்புங்க. அண்ட் அந்த டெட்லைனுக்கு முன்னாடி, அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்டையும் வெரிஃபை, நீங்களே பிசிக்கலா வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க அப்லோட் பண்றது அப்படிங்கிறது நல்லது. சரிங்களா? இதெல்லாம் நிறைய பேர் செய்யற மிஸ்டேக்ஸ். அடுத்ததா பாத்தீங்கன்னா நாட் செக்கிங் ஃப்ரீ ஃப்ளோட் ஸ்லைட் ஆப்ஷன். நீங்க என்ன கொடுத்துருக்கீங்கிறத செக் பண்ணாம இருந்தீங்கன்னா அது வந்து தவறான முடிவா போய் சேரும். ஸோ அதையும் நீங்க பாத்துக்கோங்க. அடுத்ததா ட்ரஸ்டிங் தேர்ட் பார்ட்டி ஜோசா ப்ரெடிக்டர் டூல்ஸ். இப்போ வந்து நிறைய டூல்ஸ் அவைலபிளா இருக்கு அவுட் தேர். நீங்க சோஷியல் மீடியால அல்லது இன்டர்நெட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமா ரேங்க் ப்ரெடிக்டர், இன்ஸ்டிடியூஷன் ப்ரெடிக்டர்னு சொல்லி அவைலபிளா இருக்கு. நீங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க, தவறே கிடையாது. பட் யூ மேக் எ கிளியர் டிசிஷன். உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது உங்களுடைய நாலேஜோட இருக்கணும். அதாவது நீங்க தான் அதை ரெடி பண்றதா இருக்கணும். ஓகேவா? நீங்க அடிஷனலா சப்போர்ட் நீங்க எடுத்துக்கலாம், நீங்க இன்புட்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். பட் டிசிஷன் உங்களோட தான் இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஹேவ் டு சிட் டுகெதர் அண்ட் நீங்களா ஒரு ஃபேமிலியா தான் இந்த டிசிஷன் எடுத்து தான் சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்க என்டர் பண்ணணும். அதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த இன்ஸ்டிடியூஷன் முன்னாடி வைக்கணுங்கிற அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு அந்த காலேஜை பத்தின ஓவரால் இப்போ உங்க கையில எல்லா டேட்டாவும் ஈஸிலி அவைலபிள். சரிங்களா? ஒரு காலேஜை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கக்கூடியது ரொம்பவே ஈஸி. எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னா ரிசல்ட் டைம்ல, ரிசல்ட்டுக்கு முன்னாடியே சாய்ஸ் ஃபில்லிங் டைம்லயே ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு ஆப்ஷன் இருக்கும். அப்ப நீங்க பே பண்றதுனாலும் பண்ணலாம். பட் என்னோட சஜஷன் நீங்க அப்ப பே பண்ண வேண்டியதில்லை. ரிசல்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பே பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு வந்து நான் ஐஐடி மட்டும்தான் போடுறேன் அப்படின்னு சொல்றதாவோ அல்லது ஸ்பெசிபிக் இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் போடுறேன், அது இல்லைன்னா நான் வேற பக்கம் போயிடுவேன், நான் நீட்டும் எழுதியிருக்கேன் நீட்டுக்கு போயிடுவேன், இந்த மாதிரி வேற ஏதாவது மைண்ட் உங்களுக்கு பிளான் பி பிளான் சி எல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபீஸ் நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல பே பண்ண வேண்டாம். ரிசல்ட் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பே பண்ணிக்கலாம். அப்படி பே பண்ணும்போது உங்களுடைய ஃபீஸ் ஐஐடிஎஸ் இருந்துச்சுன்னா 45,000 ஃபார் ஓப்பன் கேட்டகரி அண்ட் ஓபிசி என்சிஎல். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்து 20,000 ருபீஸ் வரும். சரிங்களா? இதுல ஒருவேளை நீங்க வந்து ஃபீஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்லயே சாய்ஸ் ஃபில்லிங் டைம்லயே பே பண்ணீங்க அப்படின்னா, அந்த ப்ரீ அப்ரூவல் அந்த இனிஷியல் ப்ரீ பேமெண்ட்டை பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து ப்ராசஸிங் ஃபீ பிடிச்சிட்டு தான் பேலன்ஸ் ரீஃபண்ட் பண்ணுவாங்க இன்கேஸ் if you refuse to join the institution. So இந்த ஜோசா கவுன்சிலிங் ப்ராசஸ் முழுக்க ஆன்லைன்ல மட்டும் தான் நடக்க போகுது. ஸோ அதனால சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது மொபைல் போன்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றதுங்கிறது நல்லது. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஓவர் த இயர்ஸ் மொபைல் போன்ல பண்ணும்போது அதனுடைய ஸ்கிரீன் சைஸ்னுடைய லிமிடேஷன் இருக்கிறதுனால நீங்க எந்த காலேஜ்ல எந்த டிபார்ட்மெண்ட்டை போடுறீங்க, அந்த லேப்டாப் வியூ, டெஸ்க்டாப் வியூ, அந்த போனுடைய வியூ இதெல்லாமே மாறும். தெளிவா தெரியாம மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஒவ்வொரு சாய்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சாய்ஸ்ல ஒரு நம்பர் முன்ன பின்னா இருந்தா கூட உங்களுடைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது லேப்டாப்லயோ அல்லது டெஸ்க்டாப்லயோ அல்லது ஒரு ஐபேட்லயோ பண்றது அப்படிங்கிறது நல்லது. மற்றபடி மொபைல் போன்ல பண்றதை அவாய்ட் பண்றது நல்லது. உங்களுடைய ரேங்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அல்லது எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நானே பர்சனலா ரிப்ளை பண்றேன். அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜோசா கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சோ மச். நம்ம சேனல் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின கல்லூரிகள்ல நீங்க விரும்பின பாடப்பிரிவுகள் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சோ மச்.